கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாத இந்த ஆதவ் அர்ஜுனன் இன்னைக்கு பேசின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, தலைவரை பத்தி பேசின விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர கொந்தளிப்பா இருக்கு. தலைவரோட ரசிகர்கள்லாம் பயங்கர எரிச்சல்ல இருக்காங்க. உனக்கு என்ன வேணா ஆகலாம், தலைவரோட ரசிகர்கள் கண்ணில் மட்டும் படாத அந்த அளவுக்கு வந்து பயங்கர வெறியா இருக்காங்க. நீ யார் யார் காலை பிடிச்சி உன் மாமனார்கிட்ட என்னென்ன தொண்டு வேலை செஞ்சு உன் மாமனார் காலை பிடிச்சி நீ எந்தெந்த கட்சியில வந்து என்னென்ன கழுவுன, என்னென்ன முட்டி போட்ட, என்னென்ன பண்ண அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆதவ அர்ஜுனா. ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா தலைவரை சீன்ற பத்தியா, தலைவரை சீண்டி பேசுற விஷயத்த வந்து இத்தோட நிறுத்திக்கோ. இது வந்து உன்னுடைய எதிர்காலத்துக்கு நல்லதல்ல. ஏன்னா தலைவரை சீண்டவங்க யாருமே இன்னைக்கு நல்லா இருந்ததா சரித்திரமே இல்ல. தலைவரை சீண்டனதை வேடிக்கை பார்த்து ரசிச்சிட்டு இருந்த அந்த டிவிக்கு தலைவர் விஜய் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் ஒன்று பதிவு பண்றேன். தலைவரால தான் நீ வளர்ந்த, தலைவர் பேரை சொல்லிதான் நீ வளர்ந்த, தலைவர் காலை தொட்டு கும்பிட்டு தான் நீ வளர்ந்த அப்படிங்கறதையும் மறந்துட்டு இன்னைக்கு தலைவரை வந்து இன்னொரு ஆளை வச்சு தலைவரை வந்து இழிவா பேசுற அளவுக்கு நீ வந்து ஒரு கட்சி நடத்துறன்னா உனக்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. இதுல மாற்று கருத்தே இல்ல. உன்னை இனிமே பாவம் புண்ணியம் பார்க்கணுங்கிற அவசியமும் இல்ல. இந்த டிவிகே கட்சியை சார்ந்தவர்களுக்கு வந்து பாவம் புண்ணியம் பார்க்கணுங்கிற அவசியம் கொஞ்சம் கூட இல்ல. தலைவர் வந்து ரெட் ஜெயிண்ட்டுக்கு படம் பண்ணா உனக்கு என்ன, ரெட் ஜெயிண்ட்டுக்கு படம் பண்ணலான்னா எனக்கு என்ன, உனக்கு என்ன? அவருக்கு வந்து மனசுல என்ன படுதோ அந்த விஷயத்தை துணிஞ்சு செய்யக்கூடியவர் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவர் அவர்களை பத்தி இழிவா பேசின உனக்கு தக்க தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இதுல மாற்று கருத்தே இல்லை. இதற்கு முன்னாடி நடந்த பழைய வரலாறுகள்லாம் எடுத்து பாரு. தலைவரை பத்தி பேசினவங்க எல்லாத்துக்குமே இந்த கர்மா வந்து பதில் சொல்லியிருக்கு. உனக்கும் இந்த கர்மா பதில் சொல்லும். இனி உன் வாயா அடக்கிக்கோ. ரெண்டு பேத்துக்குமே சொல்றேன், விஜய்க்கும் சொல்றேன், ஆதவ அர்ஜுனாக்கும் சொல்றேன். அவனை பேச விட்டு நீ வேடிக்கை பார்த்த, அவன் பேசினா ரெண்டு பேத்துக்குமே பதிலடி உண்டு. நிறுத்திக்குங்க.